ஆண்டவராய் இயேசு நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த 6 மாதங்களை கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்தார். இந்த மாதத்தையும் கர்த்தர் காண உதவி செய்தார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். இந்த 91ஆம் சங்கீதம் ஒரு விசேஷமான சங்கீதம். இதுல ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், அவர் உன்னை தமது சிறகுகளாலே மூடுவார். அவர் எப்படிப்பட்டவர், யாரை மூடுவார், எப்பொழுது மூடுவார், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் உன்னை தமது சிறகுகளாலே மூடுவார். அப்படி என்றால் அவர் யார்? 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் யார்? அவர் உன்னதமானவர், அவர் சர்வ வல்லவர். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது அவர் உன்னை தமது சிறகுகளாலே மூடுவார். தாவீது தன்னுடைய அனுபவத்தை எழுதும்போது சங்கீதம் 18 பார்க்கும் பொழுது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்கிறான். அப்படின்னா தாவீது எப்படி பார்க்கிறானா, என் பலன். அதே 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல, நீர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பியிருக்கிற துர்கம், என் கேடகம், என் இரட்சண்ய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம் என்று பலவித கோணங்களில் அவரை பார்த்து துதிக்கிறான். அப்படி என்றால் இந்த சங்கீதத்தை தாவீது எப்பொழுது பாடினது என்னவென்றால், தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் தன்னை நீங்களாக்கி விடுவித்த நாட்களிலே தாவீது பாடின சங்கீதம். எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி காத்தார், சத்துருக்களுக்கெல்லாம் விலக்கி காத்தார். அப்போ அவன் எப்படி சொல்லியிருந்திருக்கணும்னா, ஆண்டவரே நீ சவுலின் கைக்கு என்னை விலக்கி காத்ததுக்காய் ஸ்தோத்திரம், என்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் என்னை நீங்களாக்கி காத்ததுக்காய் ஸ்தோத்திரம், என் ஜீவனை காத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் ஆனால் பாதுகாத்தீரே ஸ்தோத்திரம் அப்படின்னு அவன் சொல்லலை. அவன் துன்பப்படுற நேரத்தில், அவன் உபத்திரவத்து நேரத்தில் அவன் தேவன் யார் என்ற வெளிப்பாடு அவனுக்கு கிடைத்தது. அவன் எப்படி புலம்பல, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி செஞ்சிட்டீங்க, ஒவ்வொரு நாள் இவ்வளோ கஷ்டப்படணுமா, நான் என்ன தப்பு பண்ணேன், சவுல் என்ன கொலை செய்ய தேடி வரானே அப்படிலாம் புலம்பல. ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையும் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு வெளிப்பாட்டை கற்றுக் கொடுத்தார். என் பலனாகிய கர்த்தாவே. 2வது, நீரே என் கன்மலை. கன்மலை மேல அசையாமல் உறுதியாக நிற்க முடியும், அது நம்மை பாதுகாக்கும். என் கோட்டை, கோட்டை நம்மை பாதுகாக்கும். என் இரட்சகர், என்னை காப்பாற்றுகிறவர், என்னை விடுவிக்கிறவர். அவனுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா என் தேவன். 6வது, நான் நம்பி இருக்கிறவர். 7வது, என் கேடகம். 8வது, என் இரட்சண்ய கொம்பு. 9வது, என் உயர்ந்த அடைக்கலம். இந்த 9 விதமான கோணங்கள்ல அவன் உபத்திரப்பட்ட நாள்ல ஆண்டவரை அவன் ரசிச்சான். அவனுக்கு ஒரு நல்ல வெளிப்பாடு கிடைத்தது. அவன் சொல்றான், என் இரட்சகர் நீங்க தான். நீங்க 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, சவுல் தாவீதை அனுதினமும் அவனை தேடியும் கர்த்தர் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் சவுல் வேட்டையாடுறான் தாவீதை, ஆனா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். அப்ப தாவீது ஒன்றை புரிஞ்சுக்கிட்டார், என்ன தெரியுமா, அவர் என் இரட்சகர், he is my deliverer, என்னை பாதுகாக்கிறவர். அதே 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, தாவீது சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிறான். அப்ப அந்த ஊரார் வந்து சவுலிடத்துல வந்து சொல்றாங்க, தாவீது எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், நீங்க வாங்க, எல்லா ஆட்களோடு வாங்க, அவங்கள பிடிச்சு கொடுத்துறோம் அப்படின்னு. உடனே சவுல் சொல்லுவான், அவனை கரெக்டா கண்டுபிடிச்சிருங்க, அவன் மகா தந்திரவாதி, ஆனா அவன் எங்க இருக்கிறான், எந்த இடத்துல இருக்கிறான் தெளிவா செய்தி கொண்டு வந்துட்டீங்கன்னா, அந்த தாவீது யூதேயாவின் 1000ங்களுக்குள்ளே அவன் இருந்தாலும் கண்டிப்பா அவனை பிடிச்சிருவேன் அப்படின்னு சவால் விடுறான். அப்படி சவால் விட்டு கொண்டு தாவீதை தேடி வரும்போது தாவீதுக்கு அந்த செய்தி கிடைக்குது. உடனே என்ன பண்றான், சீப் வனாந்திரத்திலிருந்து மாகோன் என்கிற வனாந்திரத்துக்கு வரான். அவன் அங்க இருக்கிறான் கேள்விப்பட்ட உடனே சவுலும் அவனை சேர்ந்த எல்லா வீரர்களும் இவனை தேடிக்கொண்டு வராங்க. அதுல வசனம் சொல்லுகிறது, ஒரு மலை, அந்த மலையில ஒரு பக்கம் தாவீதும் அவனுடைய சேவர்களும் சவுலின் கைக்கு தப்ப நடந்து போறாங்க, இன்னொரு பக்கம் சவுலும் அவன் சேவர்களும் தாவீதை பிடிக்கணும்னு வராங்க. இப்படி வர நேரத்துல, ஒரு நெருக்கமான நேரத்துல
தாவீதையும் அவனோடு கூட இருந்தவர்களையும் சுற்றி சவுலின் சேவர்கள் வளைந்து கொண்டார்கள். இப்ப பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல வசனம் சொல்லுது, ஒருவன் ஒரு ஆள் வந்து சவுலிடத்தில் சொல்றான், சீக்கிரமா வாங்க, தேசத்துல பெலிஸ்தன் படையெடுத்து வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அந்த இடத்துல எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாம் என்ன செய்றாங்க, தேசத்தை காக்கிறதுக்காக ஓடி போறாங்க. அப்படின்னா இத தாவீது இதை கேட்கும்போது, இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு நல்ல தெரியுது. ஏன் தெரியுமா? என் தேவன் என் பலன் மட்டுமல்ல, என் கன்மலை, என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், என் துர்கம், அவர் என்னுடைய கேடகம், என் இரட்சண்ய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம் என்று அவன் பாடுகிற அந்த பாடல் எப்படி தெரியுமா இருக்குது? அவன் வாயிலிருந்து மடை திறந்த வெள்ளம் போல துதியின் அனுபவங்கள் வருது. அப்படி என்றால் இந்த அனுபவம் தாவீதுக்கு எப்படி வந்தது? உபத்திரப்படுகிற நாட்களிலே கர்த்தர் யார் என்றே புரிந்து கொண்டார். அவர் உன்னை தமது சிறகுகளாலே மூடுவார். இந்த தேவன் இரட்சண்ய கொம்பு அப்படின்னா என் ஸ்ட்ரென்த், என் பலனும் அதுதான், என் பாதுகாப்பும் அதுதான். கொம்பை முட்டி தள்ளிரும், எந்த எதிரியும் தாக்க முடியாது. அப்படி என்றால் இந்த நாட்கள் நான் சொல்ல, என் கேடகம் நீங்க தான் ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் அவர். அப்படி என்றால் இவர் இப்படிப்பட்டவர். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். இவர் என்னை பாதுகாக்கிறவர் மட்டுமல்ல, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 1 வசனம் மோசையின் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறைக்கும் நீர் எங்களுக்கு அடைக்கலமானவர். தட் மீன்ஸ் யூ ஆர் அவர் டுவெல்லிங் பிளேஸ். தலைமுறை தலைமுறையாக நீர்தான்ப்பா நாங்கள் வசிக்கின்ற இடம். சொல்லப்போனா நீங்க தான் எங்க வீடு. அவர் தமது சிறகுகளால் என்னை மூடுவார் என்றால் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் தான் நம் தங்கும் வாசஸ்தலம். அந்த வாசஸ்தலம் உலகத்துல பல பெரிய பெரிய வீடுகள், பணக்கார வீடுக்கு நம்ம போனாலும் நம்ம வீட்டுக்கு வந்தாதான் பாடா, ஹோம் இஸ் ஸ்வீட் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? நம்ம வீட்டு வந்தா நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். அதே போல இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த உலகத்துல எத்தனை காரியங்கள் நமக்கு இருந்தாலும் அதுலலாம் மனசுல திருப்தி வராது. எப்ப தேவ சமூகத்துல வரமோ, ஜெபிக்கிறோமோ, வேதத்தை எடுக்கிறோமோ, அப்பதான் நமக்குள்ள ஒரு பெரிய சமாதானம். பாடா, ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம், எவ்வளோ பாதுகாப்பு. நாம் வசிக்கும் வாசஸ்தலமாய் அவர் இருக்கிறார். அப்படின்னா ஒரு வீட்டுல நம்ம எப்படி வாழ்க்கை நடத்துகிறோம் அப்படின்னா, அவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தாரை போல் நம்ம வாழ முடியாது, வாழவும் பிடிக்காது. அவங்க நிறைய காரியங்கள் இஷ்டப்படி போவாங்க, நம்ம அப்படி போக முடியாது. நமக்கு என்று நம்ம கர்த்தர் ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழியில் தான் போகணும். இந்த பாதை எப்படிப்பட்ட பாதை என்றால் நீதியின் பாதை, இது சமாதானத்தின் பாதை, இது ரட்சிப்பின் பாதை, இது பரிசுத்த பாதை, இது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நம்மை வழி நடத்துகிற அருமையான பாதை. அதனால அவர் எப்படிப்பட்டவர்? அவர் என்னை அடைக்கலம், கோட்டை, மறைவிடம் மட்டுமல்ல, அவர் நான் தங்கும் வாசஸ்தலம். நான் தங்கும் வாசஸ்தலம் இல்ல, இவர் எப்படிப்பட்டவர் என்றால் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்னும் நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்கிறார், பரிசுத்தத்திலும் உன்னதத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன். அப்படின்னா சிறகுகளாலே மூடுவது மட்டுமல்ல, அவர் எப்படிப்பட்டவர்? என் பலன் அவர்தான், என் கோட்டை அவர்தான், நான் தங்கும் வாசஸ்தலமும் அவர்தான். அது மட்டுமல்ல, நானே அவர் வாசஸ்தலம், எனக்குள்ளும் தங்குவார், நமக்குள்ளும் தங்குவார். எதற்காகவாம்? பணிந்த ஆவி அப்படின்னா தாழ்மை உள்ளவரிடத்தில், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவரிடத்தில். பல காரியங்கள்ல கடந்த மாதம் வர பல சோர்வுகள்ல நீங்க சூழப்பட்டிருக்கலாம். பல காரியங்கள் உங்களை இருதயத்தை உடைச்சிருக்கலாம். இப்படிப்பட்ட சம்பவம் எப்படி என் குடும்பத்துல வந்துச்சுது? என் கணவன் எப்படி மாறினார்? என் பிள்ளைங்க எப்படி மாறினாங்க? என்னால் இதை புரிஞ்சு கொள்ளவே முடியலையே. பல காரியங்கள் நீ கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், ஒதுக்கி தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கலாம். எந்த நிலைமையில இருந்தாலும் இந்த வார்த்தையை மட்டும் நீங்க நல்ல தியானம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் சொல்கிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறவராகிய நான் பணிந்தவருடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். அப்படின்னா
எவ்வளவு பாரங்கள் நம்ம நெருக்கினாலும் நமக்குள்ளே ஒருவர் வாசம் பண்ணுகிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். முதலாவது அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்த்தோம். இரண்டாவது, யாரை தம் சிறகுகளால் மூடுவார்? யாரெல்லாம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று இயேசுவே அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ஜீவன் நமக்குள்ள வருதோ அதற்கு பெயர் தான் ரட்சிப்பு, மறுபடியும் பிறக்கிற அனுபவம். அப்ப சங்கீதம் 91:1 இப்படி சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். எப்ப அதை சொல்ல முடியும்னா, உலகத்துல எப்படியோ கண்டபடி வாழ்ந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சுத்திக்கிட்டு ஆண்டவரை விட்டு விலகி தன் மனமோனபடி போய்கிட்டு நீர் என்ன அடைக்கலாம், என் கோட்டை, என் தேவன், அப்படிப்பட்டவர்களுக்கு அல்ல. யார் உன்னதமானுடைய மறைவிடத்தில் தங்கி சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கினா அந்த இடத்தில் வந்துட்டு, அப்பா இந்த உலகத்திலிருந்து என்னை பிரித்து எடுத்துட்டீங்க, நான் உங்களுடைய பிள்ளையா மாறிட்டேன் அப்படின்னா, எனக்கு என்றைக்கு நான் உண்மை ஏற்றுக்கிட்டேனோ எனக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு, இந்த உலகம் எனக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்குன்னு ஒரு சீக்ரெட் பிளேஸ் வச்சிருக்கிறீங்க, அதுதான் நீங்க அப்பா அப்படின்னு யார் அர்ப்பணிச்சு வராங்களோ, என் மறைவிடம் நீங்க தான், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் அப்படின்னா ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து நீர் என்னுடைய தேவன், என் கோட்டை, நான் நம்பியிருக்க என்று சொல்லும்போது அப்படிப்பட்டவளை தம் சிறகால் மூடுவார். இந்த உலகத்துல எத்தனை காரியங்கள் இருந்தாலும் ஒதுக்கிட்டு, தெய்வமே எனக்கு நீங்க போதும்பா, என் வாழ்க்கையில நான் எந்த நாளும் நான் உமக்குள்ளே வாழ்வேன், உம்மோட இணைந்து வாழ்வேன் என்று யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி அடைக்கலமா வந்துட்டாங்களோ அவர்களுக்கு அவர் என்ன செய்வார்? சிறகுகளாலே மூடுவார். ரூத் இந்த பெத்லேமுக்கு வரா, அவரோட மாமியார் நகோமியோடு. ரூத் மோவாபிய பெண். மோவாபியர்கள் சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி. அதனால அவ மோவாப் தேசத்தில் இருந்தாலும் நகோமியோடு என்ன செய்யறா? பெத்லேமுக்கு வரா. பெத்லேமுக்கு வரும்பொழுது போவாஸை பார்க்குறான். போவாஸ் வயலில் வேலை செய்யும்போது போவாஸ் அவளை ஒரு வார்த்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறான். எப்படின்னா ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த வசனத்தை நம்ம சற்று ஆழமா சிந்திச்சு பார்த்தா, போவாஸ் ஒரு பெரிய பணக்காரன், பெரிய நிலத்துக்கு சொந்தமானவன். அவன் எப்படி பார்க்கறானா, அவன் வசிக்கிற பெத்லெஹேம் அது ஒரு பட்டணமாக பார்க்கவில்லை, கர்த்தருடைய செட்டைகளாக பார்க்கிறான். அதனால்தான் ரூத்தை பார்த்து சொல்றான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமா நீ வந்துட்ட, அதனால கவலைப்படாத, நான் உன்னை எல்லாம் பாதுகாத்துக்கொள்ளேன் அப்படின்னு சொல்லல. தன்னை நம்பல. அவனுக்கு ஒரு காரியம் மட்டும் நல்ல புரியும், யார் யாரெல்லாம் இந்த செட்டைகளுக்குள் அடைக்கலமா வந்தாங்களோ அவராலே நிறைவான பலன், கொஞ்சம் பலன் அல்ல, நிறைவான பலன். தீர்க்க தரிசனமா போவாஸ் வந்து ரூத்துக்கு சொன்ன அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறிச்சு. போவாஸ் ரூத்தை கல்யாணம் பண்ணா. போவாஸுக்கும் ரூத்துக்கும் பிறந்த பிள்ளை தான் ஓபேத். ஓபேத்துக்கு பிறந்த பிள்ளை தான் ஈசாய். ஈசாய்க்கு பிறந்த பிள்ளை தான் தாவீது. தாவீதின் சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். எத்தனை நிறைவான பலன். அதனால என்ன ஆச்சுது? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகள் அடைக்கலமாய் வந்த அந்த ரூத்து, அவளுடைய பெயர் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரால் சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி தான். ஆனா அவருடைய செட்டைகளுக்குள் வந்தால் நிறைவான பலனை கொடுப்பார். இந்த மாதத்துல ஆண்டவர் சமூகத்துல அவர் செட்டைகளுக்குள்ள நேரத்தை செலவழிச்சு, ஆண்டவரே எனக்கு நீங்க போதும், ஆண்டவரே உம்முடைய சமூகம் தான் எனக்கு இன்பம், உம்மோடு நான் வாழ்வதுதான் நான் பெரிய ஒரு சிறந்த வாழ்க்கை என்று யாரெல்லாம் விரும்பி ஆசையா அவர் சமூகத்துல வராங்களோ இந்த மாதத்துல நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பார். தாவீது சொல்றான்ல, ஆண்டவரே அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்துல என் ஆத்துமா உண்மையிலதான்ப்பா தாகமா இருக்கு. இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் அப்படியே மகிழ்ச்சியாக்கக்கூடிய, அட்ராக்ட் பண்ணி கவர்ந்தெழுக்கக்கூடிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கு ஆண்டவரே. ஆனா எனக்கு அதுலலாம் என் மனசு போகவே இல்லை. ஒரு காலத்துல விரும்பினேன், ஆனா என்றைக்கு நான் உம்மை சந்திச்சேனோ
என் வாழ்க்கையை மாற்றிட்டீங்கப்பா. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு வேண்டாம். இந்த உலகம் எப்படி தெரியுமா வறண்டது, இந்த உலகம் விடாய்த்தது, இந்த உலகத்தில் தண்ணியே கிடையாது. எவ்வளவுதான் ஆறுகள் குளங்கள் அவ்வளோ ஓடினாலும் கூட இந்த தண்ணீர் என் தாகத்தை தீர்க்காது. என் தாகத்தை தீர்க்கும் ஜீவ நதி நீங்க தான்ப்பா. அதனால அதிகாலமே எந்திரிச்ச உடனே நான் உண்மைதான் தேடுறேன். எப்படி தேடுறேன் தெரியுமா? இந்த வறண்டதும் தண்ணீரற்றதுமான இந்த நிலத்துல என் ஆத்துமா உண்மையிலே தாகமா இருக்குது. அந்த வாஞ்சியோடு நம்ம இருக்கும் பொழுது அவர் தமது சிறுகளாலே உன்னை மூடுவார். இவர் எப்படிப்பட்டவர்? யாரை மூடுவார்? மூன்றாவது, அவர் எப்பொழுது மூடுவார்? சங்கீதம் 18 பார்க்கும் பொழுது 3ஆம் வசனம், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். இந்த 18ஆம் சங்கீதத்தை ரொம்ப வண்டர்ஃபுல் சாங். அதுல முதல்ல சொல்றேன், என் பலனாகிய கர்த்தாவேன்னு சொல்லிட்டு, என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், என்னுடைய கேடகம், என்னுடைய ரட்சண்ய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம், அப்படிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு 3ஆவது வசனம், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். யுத்தத்தில் வல்லவராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் சொல்லல, துதிக்கு பாத்திர. தாவீது வாழ்க்கையே அவன் வெற்றிக்கு காரணமே துதி. அப்ப யாரை எப்பொழுது மூடுவார் என்றால், அவரை துதிக்கும் பொழுது. என்ன சொல்றாருன்னா, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். கூப்பிட்டா என்ன ஆகுமா? அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். அப்ப யாரெல்லாம் ஆண்டவர் துதிக்கிறாங்களோ இக்கட்டான நேரத்துல, எப்படிப்பட்ட இக்கட்டான நேரம் தெரியுமா? அவன் சொல்றார் பாருங்க, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. துர்ச்சன பிரவாகம் என்றால் எதிரிகளால வருகிற வெள்ளம் போல வருகிற பயமுறுத்துதல். துர்ச்சன பிரவாகம், வெள்ளம். எதிரிகளெல்லாம் உன்னை கொன்றுவேன், உன்னை ஒண்ணெல்லாம் ஆக்கிடுவேன், இப்படிலாம் சொல்ற பயம் என்னை நெருக்கிச்சுது. ஸோ என்ன? முதல்ல மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. அப்ப தாவீது சொன்னான், எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். யாரை தம் சிறைகளால் மூடுவார் தெரியுமா? எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி என்ன செய்ய அபயமிட்டேன். அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். அது மட்டுமல்ல, என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டான். அவர் தம் சிறைகளால் எப்போ மூடுவார் தெரியுமா? எப்ப இக்கட்டான நேரத்துல நமக்கு உண்டான நெருக்கம். இன்னைக்கு பல நெருக்கங்கள் இன்னைக்கு இருக்கிறீங்கல்ல, எப்படி இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணன்னு தெரியலையே, என் ஹஸ்பண்டை எப்படி நான் அவரோட எப்படி இந்த காரியத்தை நான் சொல்லன்னு எனக்கு தெரியலையே, என் பிள்ளைகளை எப்படி இந்த காரியத்திலிருந்து நான் சரியானபடி வழித்திருப்புன்னு எனக்கு தெரியல, எதை கேட்டாலும் எதை சொன்னாலும் சண்டை வர மாதிரி இருக்கு, யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, என்ன செய்வேன் ஆண்டவரே? எனக்கு உண்டான நெருக்கத்தில் என்ன தெரியுமா செய்யணும்? கர்த்தரை நோக்கி அபயமிடணும். அப்ப என்னாச்சுன்னா, தமது ஆலயத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய சத்தத்தை கேட்பார். அது தாவீதின் அனுபவம். இன்னைக்கு ஆண்டவர் எங்க இருக்கார் தெரியுமா? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். என்கிட்ட இருந்து ஒரு சத்தம் வந்துச்சுன்னா எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் கேட்பார். அப்படி எப்படி கேட்பார்னா, அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்படின்னா அவர் தமது சிறைகளாலே எப்பொழுது மூடுவார்னா, மரண கண்ணிகள், மரண கட்டுகள், பாதாளத்தின் கட்டுகள், துர்ச்சன பிரவாகம் இதெல்லாம் சூழ்ந்து நெருக்கும் போது பலவித கடன் பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பலவீனங்களா இருக்கலாம், சமாதான குறைச்சலா இருக்கலாம், கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மை இல்லாம இருக்கலாம், எப்படி செய்யன்னு தெரியலையே, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையின் விளிம்பு நிலைமையில நின்று கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றா, நீ கவலைப்படாத, என்னை நோக்கி நீ சரியா கூப்பிட்டா, எனக்கு உண்டான நெருக்கத்திலே என் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். ஆண்டவரே நீங்க தான்ப்பா. அனுதினமும் சவுல் தேடினா, கர்த்தர் ஒப்பு கொடுக்கல. மலையை சுத்தி சுத்தி நடக்கிறாங்க, வளைஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவ்வளவு தாவீது அவனை சேர்ந்தவர்களும் பிடிக்கப்பட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு கதை. நினைக்கிற நேரத்துல ஒரு ஆள் வந்தான். கர்த்தர் அப்படி அனுப்புவார். பரலோகம் நமக்காக செய்யும். எப்ப தெரியுமா? அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் தமது செட்டைகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளால மூடுனா என்ன நடக்கும் தெரியுமா? அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். He is faithful God.
இஸ் a real God. அதுதான் நமக்கு கேடகம், அதுதான் நமக்கு பரிசையாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இந்த உலகத்துல இருந்தா சுகம் கிடைக்காது. தேவனுடைய இயேசு என்ற நாமம் பலத்த துருகம், அடைக்கலம். நீதிமான் என்ன பண்ணுவான்னா, அங்கேயும் இங்கேயும் ஓட மாட்டான். பிரச்சனை வந்துச்சுதா இயேசுக்குள்ள போயிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனை வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள வந்து அரைக்கதவை பூட்டிட்டு வேத வசனத்தை வாசிச்ச வசனத்தை திருப்பி திருப்பி சொல்லி கிளைம் பண்ணணும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு மறைவிடம், எனக்கு ஒரு நிழல். ஆனா இந்த பூலோகத்தில் உள்ள மறைவிடமும் இந்த பூலோகத்தில் உள்ள நிழலும் அல்ல, இது உன்னதத்தில் உள்ள மறைவிடமும் உன்னதத்தில் உள்ள நிழலும் எனக்கு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன். அப்படி சொல்லும்போது எந்திரமா செய்வார் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அதை அடிக்கடி சொல்லணும். ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்துல வந்துட்டேன், அடைக்கலமா வந்துட்டேன். இப்ப வேடனுடைய கண்ணி, மனுஷனுடைய கண்ணி, பலவிதமான கண்ணிகள் எனக்கு முன்பாக இருக்குது. ஆனா என்னை தப்புவிக்கிற ஒரு தேவன், அவருக்குள்ள ஒரு சீக்ரெட் பிளேஸுக்கு நான் வந்துட்டேன். ஆண்டவரே, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அது மட்டும் இல்ல, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த வாதத்துல கர்த்தர் சொல்றாரு, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். எப்ப தெரியுமா மூடுவாரு? நான் கர்த்தரை நோக்கி. சொல்லப்பட்டிருக்கல, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி. யாரை நோக்கி? கர்த்தரை நோக்கி. சொல்லிக்கிட்டே இருங்க, ஆண்டவரே எனக்கு மறைவிடம், என் கேடகம் மட்டுமல்ல, எனக்கு ஒரு சீக்ரெட் பிளேஸ் நீங்க தான் ஆண்டவரே, என் நிழல் நீங்க தான் ஆண்டவரே. இப்ப எனக்கு இருக்கிற தேவைக்கு மனுஷங்கிட்ட ஓடி போக மாட்டேன். அங்க தீர்க்க தரிசனம், இங்க தீர்க்க தரிசனம், அப்படி அப்படின்னு அலைபாய மாட்டேன். நான் அமர்ந்திருந்து, ஆண்டவரே நான் கர்த்தரை நோக்கி. எனக்குன்னு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவர், அவர் உன்னதமானவர், அவர் சர்வ வல்லவர். அவரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி. சொல்லுங்க, ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுங்க, நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, மனுஷனை நோக்கி அல்ல. ஆண்டவரே, இந்த உலகத்துல எந்த விதமான உதவியை நான் எதிர்பார்க்கல. எனக்கு ஒத்தாசை வரும் கண்மலைக்கு நேராக, பருவத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். எப்ப சொல்லுவேன்? விடாப்பிடியா சொல்லுவேன். எனக்கு நீ ஜெயம் கொடுக்கும் வரையிலும் சொல்லுவேன், ஜெயித்த பிறகும் சொல்லுவேன், உயிருள்ள வரையிலும் சொல்லுவேன், என் ஜீவன் பிரியும் வரையிலும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரே, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்ப அவர் தம் சிறகுகளாலே உன்னை மூடுவார். பிரியமானவர்களே, இந்த மாதத்துல கர்த்தர் நம்முடைய பலனாய் இருக்கட்டும். அவர் நம்ம அடைக்கலமாய், கோட்டையாய், கண்மலையாய், கேடகமாய், இரட்சண்ய கொம்பாய், உயர்ந்த அடைக்கலம். இந்த உயர்ந்த அடைக்கலம்னா, அவருக்குள்ள போயிட்டா ஒரு உயர்ந்த ஹைட் அவர்ல இருந்தா சத்ரு நம்மளை எதிர்நோக்கி வரும்போது நல்லா தெரியும். உலகத்துல இருந்தா தெரியாது. ஆனா எனக்கும் உங்களுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம். அவருக்குள்ள சாய்ந்து கொண்டா, அவரோடு இணைந்து கொண்டா, நம்மை சுற்றி எத்தனை எதிரி வந்தாலும் கர்த்தர் காட்டி கொடுப்பார். இந்த சத்ருவை அழிக்க வகையை சொல்லிக் கொடுப்பார், வழியை சொல்லிக் கொடுப்பார். ஆனால் இந்த மாதத்துல அவர் பாதுகாக்கிறவர் மட்டுமல்ல, நாம் தங்கும் வாசஸ்தலமே அவர்தான். அவர் தங்கும் வாசஸ்தலமும் நம்ம தான். நம்மகிட்ட எதுக்காக தங்குறாருன்னா, நம்மளை உயிர்ப்பிப்பதற்காக. சோர்ந்து போனவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்க பண்ணின தேவன் இந்த மாதத்துல நம்மை உயிர்ப்பிக்க போகிறார். அது மட்டுமல்ல, யாரை மூடுவார் என்றால், மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே நீரே என் அடைக்கலங்கும் போது அவர் தம் சிறகுகளால மூடுவார். எப்பொழுது மூடுவார்? மரண கண்ணிகள், துர்ச்சன பிரவாகம், பாதாள கட்டுகள் எல்லாம் சூழ்ந்திருக்க நேரத்துல, எனக்கு உண்டான நெருக்கத்துல கர்த்தர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு சத்தத்துக்கு செவி கொடுப்பார். அவர் தம் சிறகுகளாலே நம்மை மூடுவார். நாம் ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள பிதாவே இயேசுவே, இந்த நல்ல வேளைக்கு நன்றியோடு துதிக்கிறோம். அவர் தமது சிறகுகளாலே உண்மை மூடுவார். என் தேவன் எப்படிப்பட்டவர் என்று தியானித்தோம்.
எல்லா நேரத்திலும் எங்கள் நெருக்கங்களில உம்மை அறிந்து கொள்ள, உம்மை புரிந்து கொள்ள, நீர் எப்படிப்பட்டவர் என்பதை எங்க வாழ்க்கையில நாங்க அனுபவிச்சு அதை வாயினால அறிக்கை பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. துதிக்கு பாத்திராகி உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது சத்துருக்களுக்கெல்லாம் விலக்கி காப்பவர் நீங்க. நீங்க தான் எங்களுக்கு தலைமுறை தலைமுறை அடைக்கலமானவர். ஆண்டவரே, உன்னதத்திலும் பரிசுத்தத்திலும் வாசம் பண்ணுகிற தேவன் எங்களை உயிர்ப்பிக்கும்படியா எங்களோடு வசிக்கின்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு உண்டான நெருக்கத்தில் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது உடைய சிறகுகளால் எங்களை மூடுவதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். பல நெருக்கங்களில் சென்று கொண்டிருக்க குடும்பத்தில் கர்த்தருடைய இந்த வார்த்தை கடந்து செல்லட்டும். உம்முடைய சிறகுகள் பறந்து விரிந்த செட்டைகளுக்குள்ளாக இந்த குடும்பத்தை மறைத்து கொள்ளும். சத்துருடைய கண்கள் படாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா பிரச்சனைகளும் விலகட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். பலவீனங்கள் மறையட்டும், சுகவீனங்கள் மறையட்டும். ஆண்டவரே, கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும். குடும்பத்தில் சமாதான குறைச்சல் இருக்க குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இழப்பின் நிமித்தமாக கஷ்டப்படுற குடும்பத்துக்கு ஆறுதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உன்னதமானவரே, சர்வ வல்லவரே, உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்துல உம்முடைய மறைவிடமும் எங்களுக்கு இருக்குது, உடைய நிழலும் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீர் உடைய சிறகுகளால் எங்களை மூடி பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.